இன்று 2 பொய்களை பற்றி பார்க்க போகின்றோம். இந்த 2 பொய்களையுமே எமது மாணவர்கள் அளவுக்கு அதிகமாக நம்புகின்றார்கள். அதனால் தமது கல்வியை, தமது நட்புகளை, தமது நிம்மதியை, தமது தூக்கத்தை தொலைத்துக் கொள்கின்றார்கள். என்ன அந்த 2 பொய்கள்? முதலாவது மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ். இரண்டாவது பதட்டம், டென்ஷன். உண்மையிலே இவை மாணவர்களை பாதிக்கின்றனவா, அல்லது மாணவர்கள் ஒரு கற்பனை உலகத்தில் மூழ்கி தம்மைவை தோற்கடிப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களா என்பதை பற்றி சற்று ஆராயலாம். பரீட்சைகள் நெருங்கும் போது ஓரளவு மனப்பதட்டம் வருவது வாடிக்கையான ஒரு விடயம்தான். நாட்கள் நெருங்கிக் கொண்டே வரும், குறிப்புகள் அதிகமாகிக் கொண்டே செல்லும். காணும் அனைவரும், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், உறவினர்கள், நண்பர்கள் அனைவருமே கல்வியை பற்றி விசாரிப்பார்கள், அச்சமூட்டுவார்கள். இது இயற்கையான விடயம்தான். ஆனால் இவற்றை எவ்வாறு முகாமை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி எனர்ஜியாக படிக்கலாம், எப்படி சோம்பல் இல்லாமல் படிக்கலாம், எப்போதுமே எப்படி உற்சாகமாக படிக்கலாம், அதை நாங்கள் பார்க்கலாம். முக்கியமான விஷயம், முதலாவது விஷயம் எனர்ஜி 10. எப்போதுமே நாங்கள் எங்களை உற்சாகம் வைத்துக்கொள்ளணும். எங்களோட உடல், எங்களோட பார்வை, எங்களோட சிந்தனைகள், எங்களை சுற்றியுள்ள நண்பர்கள் எல்லாம் எனர்ஜியாக இருக்கலாம். சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன சிக்கல்கள் வரலாம், பரவாயில்லை, அலட்டிக்கொள்ள தேவையில்லை. நாங்கள் எங்களை எனர்ஜியாக வைத்து கொண்டிருந்தால் எனர்ஜியாக படிக்கலாம். அது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், திட்டமிடல். ஒவ்வொரு நாளும் நாங்கள் திட்டமிட பழகிக்கொண்டால், திட்டமிட்டவாறு எங்களோட செயல்களை மேற்கொள்ள பழகிக்கொண்டால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒவ்வொரு நாள் தூங்கச் செல்ல முன்பும் அடுத்த நாள் நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி 6 விஷயங்களை திட்டமிட்டுக் கொள்ளுங்க. அடுத்த நாள் அந்த 6 விஷயங்களும் எவ்வாறு நிறைவேற்றி முடிக்கலாம் என்பதற்காக நீங்கள் முயற்சி செய்யுங்க. இது இரண்டாவது விஷயம். எவ்வளோ நேரம் படிக்கணும், அது மிச்சம் முக்கியம். சில மாணவர்கள் 5 நிமிஷம் 10 நிமிஷம் படிப்பாங்க. சில மாணவர்கள் அடைமழை போன்று படித்துக்கொண்டே இருப்பாங்க. படிக்கிறதுக்கு ஒரு ஒழுங்குமுறை ஒன்று இருக்கு. முதலாவது 40 நிமிடம் கற்றல், அடுத்த 2 நிமிடம் அது படித்த விஷயங்களை ஐ ரீடிங், அடுத்த 5 நிமிடம் ஓய்வு. 40-2-5 40-2-5 இந்த ஒழுங்குல போனால் ஆறுதலாக படித்துக்கொண்டே போகலாம். அதே போன்ற இன்னொரு முக்கியமான விஷயம், ஓய்வுக்கான ஒரு நேரம். உங்களை ரிலாக்ஸ் படுத்த ஒரு நேரம் மட்டும் கட்டாயம் வேணும். என்னதான் குறிப்புகள் காணப்பட்டாலும், பயிற்சித்தாள்கள் மலை மாறி குவிந்திருந்தாலும், உங்களுக்காக உங்களை ஆறுதல் படுத்த, உங்களை அரவணைக்க, ரிலாக்ஸ் பண்ண ஒரு டைம் மட்டும் வேணும். அதில் கட்டாயம் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க. கொஞ்சம் ஓய்வெடுங்க. வெளியில் அழகான வானத்தை அண்ணாந்து பாருங்கள். இரவு நட்சத்திரங்களை ரசிங்க. இப்படி உங்களை ஓய்வுபடுத்த ஒரு நேரத்தை கட்டாயம் ஒதுக்கிக் கொள்ளுங்க. இந்த பரீட்சை நாட்களில் இது கட்டாய கடமையாகும். 3 பாடங்கள், தாராளமான குறிப்புகள், தேவையான வினாத்தாள்கள், எமக்காக கையேந்தி பிரார்த்திக்கும் பெற்றோர்கள், அன்பாக அரவணைக்கும் ஆசிரியர்கள். இதை விட எங்களுக்கு என்னதான் வேண்டும்? கொஞ்சம் பெரிதாக சாதிக்கிற தொடர்ந்து முயற்சி செய்யலாம். கொஞ்சம் தியாகம், கொஞ்சம் திட்டமிடல், கொஞ்சம் விடாமுயற்சி, இவ்வளவுதான் வெற்றிடம் மந்திர சாவிகள். சாதிக்கலாம். உயர்ந்த கனவுகளை காண ஒருபோதும் அச்சப்படாதீர்கள். உயர்ந்த கனவுகளை காண ஒருபோதும் அச்சப்படாதீர்கள். உள்ளத்தில் உறுதி கொண்டால் உச்சிவானில் உங்கள் பேர் எழுதலாம். உச்சிவானில் உங்கள் பேர் எழுதலாம். பெரிதாக சாதிக்கலாம். வாழ்த்துக்கள்.